ரேண்டமா எக்ஸல் எப்படி செலக்ட் பண்ணலாங்கிறத ஒரு இன்ஸ்டன்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இவங்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ண காம்படிட்டர்ஸ். ஸோ இவங்கள யார் வின்னருங்கிறத நம்ம ரேண்டமா எப்படி செலக்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ரேங்க் பிட்வீன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ரேண்டமா ஒரு நம்பரை சூஸ் பண்றதுக்காக. ஸோ இங்க வந்து பாட்டம் நம்பர் கேக்குது. பாட்டம்ங்கிறது இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் வந்து என்னது 1. ஸோ 1 கொடுத்துக்கலாம். டாப் நம்பர் எது 15. ஸோ நம்ம 15 கொடுத்துக்கலாம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணோம்னா நமக்கு ரேண்டமா ஒரு நம்பர் இங்க வரும். ஸோ இங்க ரேண்டமா நமக்கு ஒரு நம்பர் வந்துச்சு. ஸோ அவங்க நேமும் நமக்கு இங்க தேவை அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நம்ம VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். லுக்அப் வேல்யூ வந்து நமக்கு இந்த வின்னருடைய நம்பர். இதை F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். டேபிள் அரே இந்த டேபிள் ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதையும் F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ நேம்ஸ் வந்து செகண்ட் காலம்ல இருக்கு. ஸோ 2 கொடுத்துக்கலாம். அப்ராக்சிமேட் மேட்சா எக்ஸாக்ட் மேட்ச் ஆனா நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான். ஸோ ஃபால்ஸ் கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரேண்டமான வின்னர் வந்துருவாங்க. ஸோ இது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும்னா நம்ம F9 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வின்னர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இதை பத்தி தெரியாத எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க.